Hi friends, welcome to CBC class 12th Maths chapter 3 ஓட miscellaneous பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கோம்ல இப்போ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் செம்மு ஓகேங்களா. ஸோ நியூ டெக்ஸ்ட் புக்கில் இதான் ஃபஸ்ட் செம்மாக இருக்குது. இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ், அதாவது கிவனில் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும் சிமெட்ரிக்கா. ஸோ சிமெட்ரிக்னா என்ன பார்த்தோம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ், பி இஸ் ஈக்குவல் டு பி டேஷ். கரெக்டாக இதானே சிமெட்ரிக்கு. சிமெட்ரிக்னா ரீகால் பண்ணுங்கள். ரீகால் A is equal to A dash. இதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னது, A is equal to மைனஸ் A dash. இதுதான் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். கரெக்டாக கரெக்டு தானே, ரைட். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஏவும் பியும் சிமெட்ரிக்ன்ட்டாங்க. அப்போ A ஈக்குவல் டு A dash வருது, B ஈக்குவல் டு B dash வருது. சிமெட்ரிக்னா ரெண்டுமே டேஷ் டேஷ் ஈக்குவல் ஆகுது. ப்ரூவ் தட் AB மைனஸ் BA சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்யூஷன். சரி, ப்ரூஃப் இல்லை டு ப்ரூவ்னு எழுதிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். டு ப்ரூவ் இந்த ஏபி மைனஸ் பிஏங்கிற ஆன்சர் இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு நம்ம ப்ரூவ் பண்ணணுமா. இப்போ நல்லா பாருங்களேன், ஸ்கியூ சிமெட்ரிக் என்ன சொல்லணும், இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால் மைனஸ் ஆஃப் ஏ டேஷ்னு இருக்கணும். அப்போது ஏபி மைனஸ் பிஏன்னு இருக்கா, ரைட்டா. இதுக்கு சும்மா நான் ஒரு பின்னு பேர் வச்சுக்கிறேன், லெட். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ் இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லணும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு minus of p dash we want to prove. This is what we want to prove. கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லணும். இதுக்கு பேர் சும்மா ஒரு பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் என்னது, p is equal to மைனஸ் பி டேஷ்னு சொல்லணும். கரெக்டாக. இப்போது ஸோ p is equal to என்ன வரும், ab மைனஸ் ba. டேக் டிரான்ஸ்போஸ் ஆன் போத் தி சைட்ஸ். ரெண்டு பக்கம் டிரான்ஸ்போஸ் இருக்கிறேன். டிரான்ஸ்போஸ் ஆன் போத் தி சைட்ஸ். ஸோ போத் த சைட்ஸ் ரெண்டு பக்கம் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டேஷ். இப்போ ரீகால் பண்ணுங்களேன், இந்த ஹோல் டேஷ் இந்த டிரான்ஸ்போஸ் நமக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டினா, ஏ மைனஸ் பி த ஹோல் டேஷ்னா எப்படி எழுதலாம்னா ஏ டேஷ் மைனஸ் பி டேஷ்னு எழுதலாம். ஓகே, ஸோ ஏக்கு தனியாக டேஷ் போடலாம், மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, பிக்கு தனியாக டேஷ் போடலாம். ஸோ இது ஃபுல்லாக ஏ மாதிரி பார்க்குறேன். ஏபிக்கு தனியாக ஒரு டேஷு மைனஸ் பிஏக்கு தனியாக ஒரு டேஷ், தனித்தனியாக டேஷ் போட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொரு ரிசல்ட் இருக்குது, ஏபி த ஹோல் டேஷ்னா பி டேஷ் இன்ட்டு ஏ டேஷ். ஏபி த ஹோல் டேஷ்னா பின்னாடி இருக்கிற பிஏ முன்னாடி போட்டுடலாம், பி டேஷ் இன்ட்டு ஏ டேஷ். ஸோ ஏபி த ஹோல் டேஷ்னா பி டேஷ் இன்ட்டு ஏ டேஷ் மைனஸ் பிஏ த ஹோல் டேஷ்னா அதே மாதிரி பின்னாடி இருக்கிற ஏவை முன்னாடி போட்டுடலாம், ஏ டேஷ் பி டேஷ். ஓகேவா. இப்போ நமக்கு தெரியும், இங்கே பாருங்க கொஸ்டினில் கிவன்லேயே கொடுத்துட்டான், ஏவும் ஏ டேஷும் ஈக்குவல், பியும் பி டேஷும் ஈக்குவல். அப்போது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பி டேஷுங்கிற பிளேஸில் பி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஏ டேஷுங்கிற பிளேஸில் ஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, பி ஏ. ஓகேவா. ஸோ மைனஸ் ஏ பி, லெஃப்டில் பி டேஷ்னு வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, பி டேஷ். இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸை காமனாக வெளியே எடுக்க போகிறேன். எடுத்துட்டா மைனஸ் அப்படியே பிடிச்சி வெளியே இருக்க தரன்னு இருக்க காது மேலே நான் வச்சு, ஸோ மைனஸை அப்படியே வெளியே எடுத்துட்டா ஏபி ஆகிடும். இப்போ இந்த பிஏ இருக்கா, அப்போ இது நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும், பாசிட்டிவ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, மைனஸ் இந்த ஏபி மைனஸ் பி என்ன இருந்தது, ஏபி மைனஸ் பி என்னது என்னோட பி. ஸோ இப்போது பாருங்கள், பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு வந்துச்சு. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நமக்கு இருக்கணுமா, எல்லாம் ஒன்று தான்ப்பா. சரி, இப்படி தள்ளி விட்ருங்க. ஸோ மைனஸ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டேஷ்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம் ஸ்கியூ சிமெட்ரிக்னா, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டேஷ், பி ஈக்குவல் டு மைனஸ் பி டேஷ், பி ஈக்குவல் டு மைனஸ் பி டேஷ். தேர்ஃபோர் ஸோ பின்னானது இந்த டேர்ம் தான். தேர்ஃபோர் ஏபி மைனஸ் பிஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். புரிஞ்சுதா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா. அப்போ எனக்கு குக்கர் சவுண்ட் இருக்குதா. ஆமாம், எங்கள் வீட்டில் குக்கர் சமைக்கிறாங்க. சமைக்கும் போது நான் வீடியோ பண்ணுவேன். எவ்வளோ சின்சியராக இருக்கும் பாருங்கள். கால் பண்ணிக்கோங்க, சம் புரிஞ்சிச்சுல. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. புரியல திரும்ப ஒரு அடி பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வாங்க. தேங்க்யூ.